السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله عز وجل يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها أو كما قال عليه الصلاة والسلام. என் அன்புக்கும் பாசத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதானோட மாதத்தை அடைந்தோம். ரமதானோட மாதத்தில் ஒரு பாதியை கடந்து விட்டோம். இன் கதா நிஸ்ஃபுன் ஒமன் கதல் பாக்கி அப்படின்னு சொல்வார்கள். பாதி கடந்து விட்டது, மீதி பாதி இன்னும் மிஞ்சி இருக்கிறது. அது மீதி பாதி நம்மளை விட்டு இன்னும் போகவில்லை. இப்போ மீதமுள்ள ஒரு பாதி இருக்குது. இப்போது இந்த ரமதானுக்கு முன்னாடி ஒரு உரையில் நம்ம அமர்ந்தோம். நான் அந்த உரையை எடுத்திருந்தேன். இப்போ அதுக்கு வந்த சகோதரர்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ரமதானோட ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்கும், பாதி ஒரு மாதிரி மாறும், இறுதி ஒரு மாதிரி முடியுண்டு. இப்போ நம்ம பாதியில் இருக்கிறோம். இப்போ நம்மளை கேள்வி கேட்டுக்கிறோம், எப்படி மாறி இருக்கிறோம் என்று. நல்ல முறையில் மாறி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். மாற்றங்கள் குறைவாக இருந்திருந்தால், அதாவது மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் இல்லாமல், ஆரம்பத்தில் ஈமான் நல்லா இருந்துச்சு, இப்போ ஈமான் குறையிற மாதிரி இருந்தால் அது எனக்கும் ஏற்படலாம், உங்களுக்கும் ஏற்படலாம். அப்போ ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஞாபகம் ஊட்டுங்கள், ஞாபகம் ஊட்டுவது என்பது முஃமின்களுக்கு பலன் அளிக்கும். அப்போ அப்படி ஒரு சபையா, அப்படி ஒரு அவையை இதாக்கிக்கிறோம். இப்போது ரமதானோட ஒரு பாதி முடிந்து விட்டது, மீதமுள்ள ஒரு பாதி இருக்கிறது. இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது? இப்போது கடைசி ரமதானோட முடிவு வரும்போது ஒரு ப்ரெஷர் வரும், ரமதானை ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா இல்லையாண்டு. அப்படி வர்றவங்க மாஷாஅல்லாஹ் நல்ல ஒரு அவங்களோட உள்ளம் ஒரு நல்ல நிலையில் இருக்குது. அப்பையும் வரலன்னா, ரமதானோட இறுதி வந்தும் அந்த நிலைமை வரலென்றால் உள்ளத்தை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ ரமதானோட கடைசி வருது, இப்போ என்ன பண்ணணும்? ஒரு பகுதியை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தால் அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். இல்லை, ஒரு பகுதியை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தலை, இப்போ நம்மளுக்கு கவலையாக இருக்குது, என்ன பண்ணணும்? இப்போ இன்றைய தலைப்பு ரமதானும் பாவ மன்னிப்பும். இப்போ இந்த பாவ மன்னிப்பை பொறுத்தவரையும் ரமதானுக்குன்னு சுருக்கப்பட்ட ஒரு அமல் கிடையாது. பொதுவாக சில ஊர்களில் இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்குதான்னு தெரில. அது இந்த 27வது பிறையில் தௌபா மஜ்லிஸ்னு நடத்துவாங்க. இப்போ எங்கள் ஊர் பகுதியிலலாம் நடக்கும். 27வது பிறை அன்னைக்கு தௌபா மஜ்லிஸும் நடத்துவாங்க. அதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆலிமுத்தரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் எல்லாருக்காகவும் தௌபா செய்வார். ஒரு 2 மணி நேரம் நடக்கும். தராவியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்காகவும் தௌபா செய்வாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் முழுக்க செஞ்ச பாவத்தை அன்னைக்கு கழுவி சுத்தமான மாதிரி தௌபா செஞ்சுட்டு போவாங்க. இதுதான் தௌபாவா? இது பாவ மன்னிப்பா? இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கற்று தந்தார்களா? கிடையாது. அப்போ பாவ மன்னிப்பு என்பது ரமதானுக்கென்று சுருக்கப்பட்ட ஒரு அமல் கிடையாது. வருடம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு அமல், வருடம் முழுவதும் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு அமல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மிம்பரை ஏறினார்கள். மிம்பரை ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் சொன்னார்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். 3 முறை ஆமீன் சொன்னார்கள். அப்போது அவர்கள் குத்பாலாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள்,
ஏன் நீங்கள் ஆமீன் சொன்னீங்க? இது ஒரு புது வழக்கமாக இருந்துச்சு. வழக்கம் நீங்கள் மிம்பரில் ஏறுவீங்க, குத்துபா பண்ணுவீங்க, இறங்குவீங்க, தொழு வைப்பீங்க. இப்போ இது என்ன ஒரு புது வழக்கமாக இருந்துச்சு, ஏன் ஆமீன் சொன்னீங்க என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னிடம் ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் 3 துஆக்களை செய்தார். அதில் ஒன்று, ரகிம அன்ஃபு இம்ரிஇன் அத்ரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹ். நல்லா கவனிங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சார் என்றால், ஒருத்தவன் நாசமா போகட்டும், எவன் ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ என்று சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்து ஆமீன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆமீன் சொல்லுங்கள் நபியே. அப்போ குல்து ஆமீன், நான் ஆமீன் என்று சொன்னேன். அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு இது துஆ செய்தார்கள், ரகிம அன்ஃபு இம்ரிஇன் ذுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்ல அலைக். நபியே, யாரிடம் உங்களோட பெயர் சொல்லப்பட்டும் அவன் உங்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும். நபி ஆமீன் சொன்னார்கள். மூன்றாவது துஆ, வரகிம அன்ஃபு ரஜுலின் அத்ரக வாலிதைஹி அவ் அஹதஹுமா ஃபலம் யுக்ஃபர் லஹு. ஒரு மனிதன் அவன் தாய் தந்தையர்கள் இருவரையோ அல்லது ஒருவரையோ அடைந்தும் அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவனும் நாசமா போகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3க்கும் துஆ ஆமீன் சொன்னார்கள். அதில் முதலாவது என்னது, எவன் ரமதானை அடைந்து ரமதானில் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ, பாவ மன்னிப்பு செய்யவில்லையோ, இல்லை ஃபலம் யுக்ஃபர் லஹ், ஹதீஸ்ல வருது, அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறோம், நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு நமக்கு தெரியுமா? அல்லாஹ் வந்து ஏதோ ரிசிப்ட் கொடுப்பானா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, உன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்க்கு இட் இஸ் அக்செப்டட் அப்படின்னு ஸ்டாம்ப் போட்டு எது ரிசிப்ட் வருமா? இல்லை. அப்போ நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுதா இல்லையன்றே நமக்கு தெரியாது. அதனால தான் சஹாபாக்கள் அவர்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருந்தும் அவர்கள் என்ன பயந்தார்கள்? என்னோட பாவங்களை நினைத்து பயந்தார்கள். நபிமார்கள் அர்ஷ் மஹ்ஷர்ல நிற்பார்கள். அப்போ ஒரு கூட்டமாக வந்து ஒரு நபிகிட்டையும் கேட்பாங்க, அல்லாஹ்ட்ட எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க என்று. இப்போ ஒரு நபி என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஏன் பாவத்தை நினைச்சா கவலையா இருக்குதுப்பா, பரிந்துரை செய்யக்கூடியவனுக்கு நான் உரித்தானவன் கிடையாது என்று கூறுவார்கள். அப்போ அப்படி நன்மாராயம் பெற்றவர்களும் பாவத்தை நினைத்து பயந்திருக்கிறார்கள். அப்போ நாம் ரமதானை அடைந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பு எவன் பெறவில்லையோ அவன் நாசமா போவானா என்று. அப்போ நம்ம பாவ மன்னிப்பை பெற்றோமா இல்லை என்று தெரியவில்லை. அப்போ எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? ஏதாவது ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நம்ம அந்த ஹதீஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம் தானே. ஏதாவது ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஏதாவது ஒரு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு தௌபா, ஒரு இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாம் அந்த ஹதீஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம் தானே. ஆனால் நமக்கு தெரியாது எது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. அப்போ நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும், இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டே இருக்கணும். இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆக்கு ஆளாகிவிடுவோம். இதனால தான் சொல்லுவோம், ரமதான் வந்து விட்டால் இஸ்திக்ஃபாரை ஒரு மனிதன் அதிகம் செய்ய வேண்டும். அதுக்குன்னு ரமதானோட அமல் கிடையாது, அது பிரத்யேகமாக ரமதானோட அமல் கிடையாது, எல்லா மாதங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு அமல். ஆனால் ரமதான் வந்து விட்டால் நமக்கு கேள்வி இருக்குது, பாவ மன்னிப்பு பெற்றியா, பாவ மன்னிப்பு செஞ்சியா என்ற கேள்வி இருக்குது. அதனால் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து ஓட வேண்டும் இந்த ரமதான் வந்ததுக்கு பிறகு. ஹைர், அன்பான சகோதர சகோதரிகளே, பாவ மன்னிப்பு. இப்போ பாவம் என்றால் என்ன? உலமாக்கள் பாவங்களை 2 வகையாக பிரிக்கிறான். சில பாவங்கள் இருக்குது பெரும் பாவங்கள், சில பாவங்கள் இருக்குது சிறு பாவங்கள். இப்போ சிறு பாவங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் சில அமல்களை கொண்டு அதை மன்னித்து விடுவான். இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் தீயறங்களை அழித்துவிடும், நல்ல அமல்கள் பாவங்களை அழித்துவிடும். அப்போ அந்த ரீதியில் ஒரு மனிதனோட கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் அழிக்கப்பட்டுரும். அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கட்டும் சரி, இதே போன்ற பல வழிகள் இருக்குது. அதில் தான் ரமதானில் வந்த பிரத்யேகமான 2 ஹதீஸ்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 ஹதீஸ்கள், 2 அமல்கள் எதுன்னு யாருக்கு தெரியுமா? 2. இந்த 2ஐயும் நீங்க க்ளூவோட சொல்றேன், இந்த 2ஐயும் நீங்கள் ஈமானோடும் இஹ்திசாபோடும் செய்தால் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அது என்ன? இது 2
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானை ஈமானோடும் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்த வகையில் அவன் நோன்பு பிடிக்கிறானோ, غفر له ما تقدم من ذنبه, அவனோட முன் பாவங்கள் அனைத்தும் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு விடும். அதே போன்ற ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானில் நின்று தொழுகிறார்களோ, ஈமானன் ஈமானோடும், இஹ்திசாபன் அல்லாஹ்வுடன் அந்த அமலுக்கு நன்மை எதிர்பார்த்த வகையில் எவன் அந்த அமலை செய்கிறானோ, நின்று வணங்குகிறானோ, غفر له ما تقدم من ذنبه, அவனோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி தான் பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ ஏன் தனியாக இஸ்திக்ஃபார் செய்யணும்? இப்படி தான் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்த ஒரு கேள்வி இருந்தானே, அல்லாஹ் பாவங்களில் மன்னிக்கிறதுக்கு பல வகைகளை வச்சிருக்கிறான், வழிகளை வச்சிருக்கிறான். அதில் ஒன்று இதை போன்ற அமல்களை செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போயோ பிரத்யேகமாக ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்யணும். உலமாக்கள் கூறுகிறார்கள், இதே போன்ற அமல்கள் ஒரு மனிதனோட சிறு பாவங்களை வேணால் அழித்து விடலாம். அதுவும் நிபந்தனை இருக்குது, ஈமானோட அந்த அமலை செஞ்சிருக்கணும், அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்து செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சால்தான். இப்போ யாராவது சொல்ல முடியுமா அல்லாஹ் என்ற அமலை ஏற்றுக்கொள்ளான் என்று? அதுவும் சொல்ல முடியாது. அப்போ சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் கேள்வி. ஆனால் நம்ம செய்யக்கூடிய பல அமல்களின் காரணமாக ஏதாவது ஒரு அமலை வைத்து அல்லாஹ் சிறு பாவங்களை மன்னித்து விடுவான். ஆனால் இந்த பெருபாவங்களை பொறுத்தவரையும் சகோதரர்களே, ஒரு மனிதன் தௌபா செய்யாத வரையும் அவன் அந்த பெரும்பாவங்களிலிருந்து அவன் மன்னிப்பு பெற முடியாது. அவன் தௌபா செய்யணும். தௌபா செய்தால் தான் அல்லாஹ் அந்த பெரும்பாவங்களை மன்னிக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு நிபந்தனையை வைத்தும் உள்ள தௌபா செஞ்சால் தான் நான் மன்னிப்பன்னு வச்சோம். அல்லாஹ் அவ்வளோ கடின போக்குள்ளவனா? அல்லாஹ் அவ்வளோ கடினமாக கையாளக்கூடியவனா? சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சூரத்து ஜுமர்ல ஒரு வசனத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நபியே குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் பாவம் செய்தவர்களை பார்த்து என் அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அப்போ அந்த ரஹ்மத்துடையவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஒருத்தவன் நல்லது செஞ்சு இபாதத்துகள் செஞ்சு இபாதத்துகளை குமிச்சு வச்சு அவனை அல்லாஹ் யா இபாதி என்று அழைக்கவில்லை. அவனுக்கு அவனே தீங்களித்து கொண்டவனே, அநியாயம் செய்து கொண்டவனே, பாவங்களை செய்தவனே என்று அல்லாஹ் அவனை எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, இன்னும் அடியார்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு தாய் பாசத்தோட ஒரு பிள்ளைய பாசத்தோட மகனே என்று அழைச்சி ரொம்ப பாசத்தோட கூப்பிட்டு உணவு கொடுத்தா ஏதாவது ஒரு மகனுக்கு போகாமல் இருக்க தோணுமா? போகாமல் இருக்க தோணுமா? அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எந்த ஒரு உதாரணத்தையும் கூற முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம அவனுக்கு எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தும், நம்ம எவ்வளோ அநியாயங்கள் செய்திருந்தோம், அதை அல்லாஹ் பார்க்குறான் என்று தெரிஞ்சும் செஞ்சிருந்தோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்ன அடியார்களே, பாவத்தை செய்தவர்களே என்று அல்லாஹ் அன்போடும் பாசத்தோடும் அழைத்து கூறுகிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பான சகோதரர்களே, நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் இருக்குது நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அதை மறைச்சு வச்சிருக்கிறான். என் வாழ்க்கையில் எத்தனை பாவம் இருக்குது எனக்கு தான் தெரியும், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாவம் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களை விட்டு ஒருத்தவனுக்கு தெரியும், அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுகிறான். என்ன சொல்றான்? என்னோட ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைஞ்சிடாத, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னோட ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைந்து விடாத என்று அல்லாஹ் கூறிவிட்டு என்ன கூறுகிறான்? இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ சிறிய பாவம் என்று பார்க்கக்கூடாது, ஆனால் யாருக்கு பாவம் செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ பாவம் செய்ததுக்கு பின்னரும் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளவன். ஆனால் அல்லாஹ் மனிதனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான்? வகானல் இன்சானு ظلومًا ஜஹூலா, மனிதன் அநியாயம் செய்யக்கூடிய மறக்கக்கூடிய ஒருத்தவனாக மனிதன் இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் இரவோட கடைசி பகுதியில் முதல் வானத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்? அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கிட்டு என்ன சொல்கிறான்? இதோ நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், மன்னிப்பை தேடுவதற்கு யாரும் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதோ நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கேட்பவர்களுக்கு யாரும் தயாராக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு கேள்வி சகோதரர்களே, நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தன் வந்துட்டு
நான் உனக்கு தர்றேன்னு ஒருத்தவன் நிற்கிறானா, நம்ம தூங்குவோமா? அவனை புறக்கணிச்சுட்டு தூங்குவோமா? ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு என்று நமக்கு தான் தேவை, எனக்கு தேவை பாவ மன்னிப்பு. அல்லாஹ்க்கு அதில் எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா அந்த ஒரு பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டு வேலை நல்ல மக்களை கொண்டு வந்துடுவான். என்னவோ நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது, நான் என்னோட பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ்க்கு தேவை இருக்குது என்று கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்க்கு அதில் எந்த ஒரு தேவையும் இல்லை, நமக்கு அதில் தேவை இருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி, இப்படி நமக்கு தேவை இருந்தும் ஒரு மனிதன் ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் நகர மாட்டேங்கிறான்? ஏன் பாவ மன்னிப்பு கிட்ட போக மாட்டேங்கிறான்? அவனுக்கு தெரியுது அவன்கிட்ட பாவம் இருக்குது என்று. யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட பாவம் இல்லைன்று? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு பாவம் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து நான் சுத்தமானவன், என் பட்டியலில் எந்த பாவம் இல்லை, நன்மைகள் மட்டும்தான். யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பெருக்கக்கூடிய யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஏதோ நம்ம பங்கில் ஒன்று எழுதப்பட்டு இருக்கும். அப்போ அந்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்புன்னு ஒன்று தேவை இருக்குது, நம்ம அங்கீகரிக்கிறோமா இல்லையா? அப்படி இருந்தும் மனிதர்கள் ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் போவதில்லை? இதை முதல்ல சிந்திக்கணும். இதை சிந்திச்சா தான் நம்ம பாவ மன்னிப்பு பக்கம் போவோம். இதே சிந்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பயான் முடிஞ்சுட்டு போகும்போது பாவ மன்னிப்பு தேடணும்னு ஒரு நல்ல நோக்கத்தில் போவோம், வீட்டுக்கு போகணும் மறந்துடுவோம். ஏன்? நம்மளோட நோக்கம் தெரியவில்லை. பாவ மன்னிப்பு ஏன் தேட வேண்டும்? ஏன் எனக்கு பாவ மன்னிப்பு? சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் அனைவரையும் ஒன்று கூட்டி விடுவான். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அல்லாஹ் சூரா யாசீனில் கூறுகிறான், அநியாயம் செய்யக்கூடிய பாவிகளை அல்லாஹ் தனியாக பிரித்து விடுவான், நல்லவர்களை அல்லாஹ் தனியாக பிரித்து விடுவான். நல்லவர்களுக்கு அவர்களோட வலது கையில் அல்லாஹ் அவர்களுடைய ஏடுகளை கொடுப்பான், கெட்டவர்களுக்கு அவர்களுடைய இடது கையில் அல்லாஹ் ஏடுகளை கொடுப்பான். அந்த இரண்டு மக்களும் எப்படி அதுக்கு பதில் சொல்வார்கள்? ஏடுகளை வாங்கினதுக்கு பிறகு அவர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹாக்காவில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், மனிதனுக்கு அவனோட வலதுபுறத்தில் அவனுக்கு ஏடுகளை கொடுத்ததுக்கு பிறகு இடதுபுறத்தில் அவனுக்கு ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, அவனுக்கு இடதுபுறத்தில் அவனுக்கு ஏடுகளை கொடுத்ததுக்கு பிறகு அவன் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கூறுவான், யகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, என்னோட ஏடுகள் யார் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் நம்ம கேட்பான். மக்கள்கிட்ட சொல்லுவான், எனக்கு இது கொடுக்கப்படாமல் இருந்திருக்கணுமே, நான் ஏன் இதை வாங்கினேன் என்று அவன் யோசிப்பான். ஏன்? அதை வாங்கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தான், சொர்க்கத்துக்கு இல்லை நரகத்துக்கு. ஒரே ஒரு டிக்கெட், ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம், ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு பகுதியும் கிடையாது. மறுமையில் வந்து விட்டால் ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம், ஒன்று சொர்க்கத்துக்கு டிக்கெட்டு இல்லை நரகத்துக்கு டிக்கெட்டு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கமும் வேணாம் நரகம் வேணாம், நான் இப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன், முடியாது. ஒன்று இது இல்லை இது. அதனால் தான் காஃபிர்கள் மறுமை நாள் அல்லாஹ் சூரத்து நபாவோட கடைசி பதில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இந்த காஃபிர்கள் என்ன சொல்லுவாங்க? வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, காஃபிர்கள் கூறுவார்கள், நான் மண்ணோட மண்ணாக போயிருக்க கூடாதா? ஏன்னா அவனுக்கு அந்த மறுமை நாளில் தெரியும், எனக்கு சொர்க்கம் கிடையாது, எனக்கு நரகம் தாண்ட. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்போ தீயவர்கள் அவர்களுடைய இடதுபுறத்தில் அந்த ஏடுகளை வாங்கினதுக்கு பிறகு அவர்கள் கூறுவார்கள், எனக்கு இந்த ஏடுகள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்வார்கள். ஆனால் நல்லவர்கள் அந்த ஏடுகளை வலதுகரத்தில் வாங்கினதுக்கு பிறகு அவர்கள் கூறுவார்கள், ஹா உம்க்ரஊ கிதாபியா. அங்கே ஓடுவாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் எத்தனை பேருங்க இருப்பாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்து கடைசி மனுஷன் வரை நம்ம பார்க்காத மனிதர்கள் எல்லாரும் இருப்பார்கள், பார்த்தவர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். அந்த இடத்துல அந்த மனிதன் சொல்லி கொண்டு சுத்துவான், ஹா உம்க்ரஊ கிதாபியா, என்னோட ஏடுகளை படித்து பாருங்கள். ஒரு கேள்வி கேட்கிறான், அவனோட ஏடுகளில் பாவங்கள் இருக்காதா? அவனோட ஏடுகளில் பாவம் இருந்திருக்கும். அவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருப்பானா? செய்திருப்பான். ஆனால் அந்த பாவங்களை கழிப்பதில் அவன் மும்முரமாக இருந்திருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கானில் முஃமின்களோட அடையாளங்களை அல்லாஹ் கூறும்போது என்ன கூறுகிறான்? ஒரு முஃமின் இந்த பாவங்களை செய்தாலும் அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடம் தௌபா செய்து திரும்பி விடுவான். அவனுடைய ஏடுகளை அவன் சரி செய்து கொள்வான். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் மறுமை நாளில் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பாக, உங்களுக்கு கேள்வி கணக்கு எடுக்கப்படுவதற்கு முன்பாக, அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களை விசாரித்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு நிமிஷம்
நம்ம யோசிப்போம், சென்ற ஒரு வாரம், சென்ற ஒரு மாதம், அல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறோங்க. போன நோன்பு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமா? போன நோன்பை வச்சுக்கிறோம். போன நோம்பில் எத்தனை குர்ஆனை முடித்தோம்? இது ஒரு கேள்வி, நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கோ. ஒரு குர்ஆனை முடித்தவர்களுக்கு ஒரு குர்ஆன் ஞாபகம் இருக்கும் முடித்தோம் என்று, 2 குர்ஆனை முடித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2 குர்ஆனை முடித்தோம் என்று, பாதி குர்ஆனை முடித்தவங்களுக்கு செஞ்ச நன்மை ஞாபகம் இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்குறேன், போன வருஷம் எத்தனை பாவம் செஞ்சோம்? போன நோம்பில் மட்டும் வச்சுக்கிறோம், எத்தனை பாவம் செஞ்சோம்? ஞாபகம் இருக்குதா நமக்கு? இல்லை. மனிதனுடைய இயல்பு, அவன் செய்த நன்மைகளை அவன் ஞாபகம் வைத்திருப்பான், செய்த பாவத்தை டக்குன்னு மறந்துடுவான், உடனே மறந்துடுவான். ஆனால் அல்லாஹ் அதை மறப்பானா? அல்லாஹ் அதை ஏடுகளிலிருந்து எடுப்பானா? எடுக்க மாட்டான். ஒரு மனிதன் மர்மை நாளில் வந்து நிற்கும் பொழுது அவன் ஏடுகளை வாங்கினதுக்கு பிறகு அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் பதிவு செய்கிறான், கூறுகிறான், அவன் கூறுவான், யா வைலதனா, எனக்கு நேர்ந்த சோகமே. அவன் சொல்லிட்டு என்ன சொல்லுவான்? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த ஏடுகள் சிறு சிறு பாவங்களையும் பெரும் பாவங்களையும் அனைத்தையும் குறித்து வச்சிருக்குது, எனக்கு என்ன நாசமாகிவிட்டது அவன் மனிதன் கேட்பான். இப்போ அந்த மறுமை நாளில் சிறு பாவம் பெருபாவம் அல்லாஹ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான். ஆனால் தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அத்தாஇபு மினத் தம்பி கமல்லா தம்பல, ஒரு மனிதன் தௌபா செய்து விட்டால் அவனுக்கு இந்த பாவமே நடந்தது போன்று இருக்காது, பாவம் அழிக்கப்பட்டுரும். அப்போ நல்ல அடியார்களும் பாவம் செய்வார்கள். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செஞ்ச பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள், உடனே யாரின் பக்கம் திரும்புவார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்கள். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமரோட 54வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ், உங்க இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ தௌபா என்றால் அடிப்படையில் யாரின் பக்கம் திரும்புறது? அல்லாஹ்வின் பக்கம். நன்றாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதன் ஒரு விஷயத்திலிருந்து பயப்படுறானா எங்கே ஓடுவான்? அதை எதிர்த்து ஓடுவானா இல்லையா? சிங்கம் வருதுன்னா சிங்கத்தை நோக்கி ஓட மாட்டான், சிங்கத்தை எதிர்த்து ஓடுவான். ஆனால் அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த பயம் இருக்கிறது, அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹின் பக்கம் தான் ஓடணும், அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹின் பக்கம் தான் ஓடணும். நான் அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்லி அல்லாஹ் விட்டு ஓடக்கூடாது. ஒரு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதன் தௌபா செஞ்சது. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக பாவங்களில் ஈடுபட்டவர், அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்கள்ட்ட சொல்றார், நான் மரணிச்சிட்டா என்ன பண்ணுங்க, என்னை அடக்கம் செய்யாதீங்க, என்னை எரிச்சிருங்க, எரிச்சு நான் சாம்பலா போனோனையும் சாம்பலை காட்டில் வீசிருங்க, ஏன்? அல்லாஹ் என்னை மன்னிச்சிடணுன்று. அவரோட நோக்கம் என்ன? கபருக்குள்ளே போனால் கேள்வி கணக்கெலாம் எல்லாம் இருக்கும், என்னை எரிச்சிருங்க என்று. அவரோட நோக்கம் தௌபா, அவரோட நோக்கம் தௌபா, ஆனால் செயல் தப்பு. அல்லாஹ் அந்த நோக்கத்தை பார்த்து அல்லாஹ் அவனை மீண்டும் எழுப்பி கேட்டான், நீ ஏன் இப்படி செஞ்சான்னு அல்லாஹ் கேட்டான். யா அல்லாஹ், உன்னை நினைச்சு பயந்தான் யா அல்லாஹ். அவனோட நோக்கம் என்ன? அல்லாஹ் நினைத்து பயந்தான். அதனால் சகோதரர்களே, ஒரு மனிதன் தௌபா செய்வதற்கு அவனை தூண்டக்கூடியது முதலாவது அல்லாஹுவை நினைத்த அச்சம், அது இருக்க வேண்டும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில். அது இல்லை என்று சொன்னால் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், உள்ளம் உயிரோட்டமாக இருக்குதா இல்லை என்று. இரண்டாவது மர்மையை நினைத்து ஒரு பயம், மூன்றாவது கபரோட வாழ்க்கையை நினைத்து ஒரு பயம். இது எல்லாம் ஒன்றில் அடங்கிவிடும். நாளைக்கு என்னோட நிலைமை என்னவென்று நினைச்சா என்ற ஒரு பயம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஷ்ரில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? ஈமான் கொண்டு தக்வாவோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைய மறுமை நாளுக்காக அவன் எதை முன்வைத்திருக்கிறான் என்று அவன் பார்த்து கொள்ளட்டும். இந்த ஒரு சிந்தனை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து விட்டால் அவனுக்கு என்ன ஆகும்? உடனே அவன் கணக்கெடுக்க ஆரம்பிப்பான். எத்தனை நன்மை இருக்குது, எத்தனை பாவம் இருக்குது, நன்மைகள் குறைவாக இருக்குது, ரமதானில் நிறையா செய்வோம், பாவங்கள் நிறையா இருக்குது, அதை கழிப்போம், அதில் சிறு பாவங்கள் நன்மையின் மூலமாக மன்னிக்கப்பட்டாலும் பெரும் பாவங்கள் இருக்கிறது, அதை அறிந்து கொள்வோம், இதெல்லாம் பெரும் பாவங்கள், அறிந்து கொள்வோம், பெரும்பாவங்களின் பட்டியலில் இருக்குதா, அது அல்லாஹ்வோட மன்னிப்பு தேடுவோம் என்று அவன் ஓடுவான். அப்போது முதலாவது பாவ மன்னிப்பின் பக்கம் அவனை தூண்டக்கூடியது எது? அல்லாஹ்வை நினைத்து அச்சம், அல்லாஹ்வை நினைத்த அச்சம். அந்த அச்சம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான்? பாவத்திலேயே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து விடுகிறான், பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகிறான். திரும்ப பாவம் செய்கிறான், திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறான், திரும்ப மன்னிப்பு தேடுறான், அல்லாஹ் அவனை மன்னிச்சிடறான்.
திரும்ப பாவம் செய்கிறான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடி வருவான். அல்லாஹ் கூறுவான், என்னோட அடியான் அறிந்து கொண்டான், அவனோட ரப்பு பாவத்தால் பிடிக்கவும் செய்வான், பாவத்தால் மன்னிக்கவும் செய்வான். என்னோட அடியான் என்னிடம் மன்னிப்பை தேடி வந்திருக்கிறான், அவனை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான். அவன் திரும்ப பாவம் செஞ்சு வருவான். அல்லாஹ் சொல்லுவான், என்னோட அடியான் அறிந்து கொண்டான், என்னோட அடியான் அறிந்து கொண்டான், அவனோட ரப்பு பாவத்தால் மன்னிக்கவும் செய்வான், பாவத்தால் பிடிக்கவும் செய்வான், என்னிடம் மன்னிப்பை தேடி வந்திருக்கிறான், அவனை மன்னித்து விட்டேன். மூன்றாவது முறை அவன் திரும்ப திரும்ப வருவான். இதில் ஒன்று கவனிக்க வேண்டும் சகோதரர்களே, பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறோமா? இப்போ சில சகோதரர்கள் இருப்பார்கள், பல சகோதரர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கும். பாவம் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப தௌபா செய்கிறோம், திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப தௌபா செய்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மாபெரும் நிஅமத் ஒரு அடியானுக்கு கிடைத்தது எதுவென்று தெரியுமா? பாவம் செய்ததுக்கு பிறகு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குரிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அது மாபெரும் நிஅமத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன ஒரு பாவத்தை செஞ்சாங்கல்ல, என்னது? அந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்க அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க? உடனே என்ன செஞ்சாங்க? காலா ரப்பனா ظلمنا أنفسنا, என்னோட ரப்பே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். முதல்ல பாவத்தை ஒத்துக்கொண்டான். அப்படி அல்லாஹ்விடம் திரும்பி ஒரு மனிதன் முதலில் பாவத்தை ஒத்துக்கொண்டால் அது மாபெரும் நியமத்தில் இருக்கிறான். திரும்ப பாவம் செய்கிறான், திரும்ப ஒத்துக்கொள்கிறான், திரும்ப பாவம் செய்கிறான், திரும்ப ஒத்துக்கொள்கிறான். இந்த இடத்துல ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வந்து என்ன சொல்லுவான்? வெக்கமா இல்லை? ஷைத்தான் வந்து அவன் பெரிய உத்தம நாட்டம் நம்மள்கிட்ட கேட்பான். அவன் பெரிய உத்தம நாட்டம் நம்மள்கிட்ட கேட்பான். வெக்கமா இல்லை? இவ்வளோ தடவை பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட போறியே, அல்லாஹ் மன்னிப்பான்னு நினைக்கிறியா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை ஒரு முறை பாவம் செய்ததுக்கு பிறகு இந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யா இபாதி, அல்லாஹ் கூறுகிறான், என்னோட அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். வ அன அக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், என்னிடம் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இப்போ ஷைத்தான் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் மன்னிப்பானான்னு ஷைத்தான் கேட்பான், நிராசை அடைய வைப்பான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நிராசை அடையாதீர்கள், நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் என்று. அந்த இடத்தில் ஷைத்தானோட ஒரு போராட்டம் செய்ய வேண்டும். பாவம் செய்ததுக்கு பிறகும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கட்டும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அந்த உறுதியோடு அல்லாஹ்விடம் மீள வேண்டும். மீண்டு விட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் கேள்வி, மீள்றோமா இல்லை என்றதான் இங்கே கேள்வி. அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோமா இல்லை என்றதான் இங்கே கேள்வி. ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு மனிதன் இருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், ஒரு ஞாபகமூட்டலுக்காக. இவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சவனுக்கே தௌபா உண்டு என்று அந்த ஹதீஸ் கூறுகிறது. 99 கொலையை செஞ்சவன், எல்லாருக்கும் தெரியும்ல ஹதீஸ், 99 கொலையை செஞ்சவன். கொலையை பற்றி இஸ்லாம் கூறும்போது கூறுகிறது, ஒமை யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா, எவன் ஒருவன் ஒரு முஃமினை வேணுமென்று கொள்கிறானோ அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பான் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு முஃமினை, ஒரு மனுஷனை கொல்லல, முஃமினா காஃபிரா என்று அல்லாஹ் அறிவான், ஆனால் ஒரு மனிதனை அவன் கொல்லவில்லை. ஒமன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ, ஒரு உயிரை கொண்டால் முழு சமுதாயத்தையும் கொண்டதுக்குரிய பாவம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் 99 கொலையை பண்றான். எத்தனை? 99 கொலையை பண்ணுகிறான். இந்த ஹதீஸ்ல சில எக்ஸ்ட்ரா சில ஃபாயிதாக்களையும் பார்ப்போம். 99 கொலையை பண்ணதுக்கு பிறகு அவன் எங்க வர்றான்? ஒரு ஆபித், ஒரு வணக்கஸ்தாலிட்ட வர்றான். வணக்கஸ்தாலிகளை பொறுத்தவரையும் கல்வி இல்லாத ஆலிம்கள் அல்லாத வணக்கஸ்தாலிகள் இருப்பாங்களே, ஆலிம்களாக இருக்க மாட்டாங்க, இபாதத்திலே இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையும் எப்படி இருப்பாங்கன்னா, இபாதத்தில் இருக்கணும். பாவம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தூரமான ஒரு காரியமாக பார்ப்பாங்க. பாவம் செஞ்சுட்டானா இவனுக்கெல்லாம் தௌபாவே கிடையாது, அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட இல்மு கிடையாது, கல்வி கிடையாது, வெறும் இபாதத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட வர்றார். வந்து எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குதான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், கிடையாது. உனக்கா பாவ மன்னிப்பா? சுப்ஹானல்லாஹ், உனக்கே கிடையாது. 99 கொலையை பண்ணிட்டு வந்துக்கிறா. இவர் நாள் முழுவதும் தொழுவக்கூடியவர்கிட்ட வந்து கொலையை பற்றி கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாரதூரமான ஒரு செயலாக தெரியும். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லும் பொழுது, எனக்கு மன்னிப்பு இல்லாத இந்த உலகத்தில் நீயா வாழ்றான்னா இவரையும் கொலை பண்ணிடுறார். எனக்கு மன்னிப்பு இல்லாத இந்த இதில் நீயா வாழ்றா, நீனு செத்துரு, 100 கொலை. இப்போது
அடுத்து எங்கே போகிறாரு? ஒரு ஆலிம். எங்கே போகிறாரு? ஒரு ஆலிம். இதனால் தான் சகோதரர்களே, மார்க்க விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யார்கிட்ட போகணும்? வணக்கஸ்தாலிகளை. ஒருத்தர் நல்லா தாடி வச்சுக்கிறாரு, நல்லா ஜுப்பாலாம் போட்டிக்கிறாரு, மாஷா அல்லாஹ் 40 நாள் ஜமாத்து போகிறாரு, ஒரு வருஷம் போகிறாரு, எல்லாம் போகிறாரு வர்றாரு, இப்படி ரொம்ப பார்க்க வெளிரங்கத்தில் ரொம்ப இபாதத்தாக இருக்கிறாரு, தாடியெல்லாம் பெருசாக இருக்குது, தொப்பிலாம் போட்டிக்கிறார், இந்நேரமும் தஸ்பீமணியோடு இருக்கிறார். இவர்கிட்ட போய் ஃபத்வா கேட்போமா? ஃபத்வா கேட்டோன்னா வழி கெடுவோம். அவங்களோட இபாதத்தில் விட்டுருங்க. அவங்க 40 நாள் போகிறத இபாதத்தை சொல்ல, அவங்க செய்யக்கூடிய சுன்னத்தான இபாதத்துக்கெல்லாம் அவங்கள விட்டுருங்க. அவங்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்டு அவர்களிடம் நிற்கக்கூடாது. இன்றைய காலத்தில் ஒரு பெரும் பிரச்சனை இதுதான். ஒரு மனிதனிடம் வெளிரங்கமான தக்வாவை பார்த்து விட்டால் அவர்களோட முன்னோடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இபாதத் செய்கிறதுல. ஆனால் அவங்கள்ட்ட ஃபத்வா தேடி போகக்கூடாது, மார்க்க சட்டங்களை அவர்களிடம் தேடி போகக்கூடாது, அவர்களிடம் கல்வி இருக்காது. யாரிடம் போக வேண்டும்? உலமாக்கள், ஸ்காலர்ஸ்கிட்ட போகணும். இந்த காலத்தில் எப்படி இருக்கும்? ஸ்காலர்ஸா? அவங்கள்ட்டலாம் எப்போ போகணும்? இந்த ChatGPTயில் அடித்து கேட்போம், ஏஐயில் அடித்து கேட்போம். சுப்ஹானல்லாஹ். அப்போது ரெண்டாவது யார்கிட்ட போகிறாரு? ஒரு ஆலிம்கிட்ட. அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு தௌபா உண்டான்று. அவர் சொல்கிறாரு, உனக்கு தௌபா உண்டு, அல்லாஹ் மன்னிப்பான். இப்போது பாவங்கள் நம்மளோட கண்ணுக்கு தான் பெருசு, அல்லாஹோட ரஹ்மத்துக்கு முன்னாடி ரொம்ப சிறுசு. அப்போது ஒரு கவிஞர் ஒரு தௌபா செய்யும் போது அவர் கவிதையில் சொல்கிறாரு, யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், என்னோடய பாவங்கள் மலையளவு இருக்கிறது, ஆனால் உன் கண்ணுக்கு முன்னாடி மலையளவெல்லாம் தூசி என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்போது தௌபா இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, என்னது? தௌபா செஞ்சதுக்கு பிறகு இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது, பாவம் செஞ்ச ஊரில் இருக்கக்கூடாது. இங்கேருந்து நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி இருக்குது, அதன் பக்கம் போய்விடு. இந்த ஹதீஸிலிருந்து இன்னொரு படிப்பினை ஒன்று கிடைக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா, திரும்ப திரும்ப அவன் பாவம் செய்கிறானா, சூழலை மாற்ற வேண்டும். சூழலை மாற்ற வேண்டும். சூழல் ஒரு மனிதனை பாவத்தின் பக்கம் இழுக்கும். அப்போ தௌபா செய்கிறோமா, திரும்ப அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் வழிகளை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். அப்போ தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ தான் தௌபா தூய்மையான ஒரு தௌபா. ஒருத்தன் பாவம் செய்கிறான், நைட்டு ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டு காலைல ஃபஜ்ரில் போய் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிப்பானா? சில பேர் அப்படி தான் நினச்சி வச்சுக்கிறாங்க. இத்தனை பாவம் இருக்குது, இத்தனை மன்னிப்பு செஞ்சால் பாவம் அழிஞ்சிரும், அல்லாஹ்வோட கணக்கு நீட்டாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். பேங்க் அக்கௌண்ட்டா? காசு போயிருச்சு, இவ்வளோ காசு போட்டால் கணக்கு சரியாக வந்துடும். கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் தௌபாவை, தூய்மையான தௌபாவை அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதனால் தான் அல்லாஹ் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். என்ன தௌபா? தௌபத்தன் நசூஹா, உண்மையான சுத்தமான ஒரு தௌபாவை செய்யுங்கள். அந்த தௌபால முதல்ல அல்லாஹ்வோட மன்னிப்பை தேட வேண்டும், வருந்த வேண்டும், வருத்தம் வர வேண்டும். செஞ்ச பாவத்தை நினைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை செய்து வருந்தினார்கள். காமிதியா என்கிற அந்த பெண்மணி பாவம் செய்து வருந்தினார்கள். மாஇஸ் பாவம் செய்து வருந்தினார். இப்போ பாவம் செஞ்சு வருந்தணும். முதல்ல பாவ மன்னிப்பு தேடும் போது வருத்த மனசில் வரலன்னா அந்த பாவ மன்னிப்பு தூய்மையாக இருக்குமா? ஒருத்தவன் நம்மள்கிட்ட அநியாயம் செய்கிறான், நம்ம மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு போகிறான், மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு போகிறான், மன்னிச்சிடுமா? சாதாரண ஒரு மனிதனே இன்னொரு மனிதன்கிட்ட தூய்மையை பார்ப்போம். அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம அவனுக்கு எத்தனை பாவங்களை செய்கிறோம், அவன் தௌபாவில் தூய்மையை பார்க்க மாட்டானா? அப்போது தௌபாவோட தூய்மையில் ஒன்று தான் வருந்த வேண்டும். அந்நத்ம, வருந்த வேண்டும். அத்தௌபத்து அந்நத்ம, தௌபா என்றால் வருந்தணும். மூன்றாவது, அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப போகக்கூடாது, போக மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அப்போது ஒருத்தவன் பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு திரும்ப பாவம் செய்யலாம், திரும்ப அடுத்த சுபூரில் தௌபா செய்யலாம் என்று சொன்னால், இந்த நியத்தில் அவன் தௌபா செய்தால் அவன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ தௌபா உள்ள தூய்மையோடு செய்ய வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, அடுத்தவர்களோட ஹக்கில் ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால், அடுத்தவர்களோட உரிமையில் ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால், அல்லாஹ்விற்காக அந்த அநியாயத்தை மீட்டு கொடுக்க வேண்டும். திருடு இருந்தாலோ அபகரித்திருந்தாலோ அதை சரி செய்ய வேண்டும். அல்லது அவரை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ, அவரை நோகும்படி அவரை பேசியிருந்தாலோ, அவரிடம் போயிட்டு என்னை அல்லாஹ்வுக்காக நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ் அவனிடம் கேட்க வேண்டும். அவன் மன்னிக்காதவரையும் யார் மன்னிக்க மாட்டான்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்மளே கேட்டுக்கொள்ளுவோம். யாரும் யாரையும் பரிசுத்தமானவராக நினைத்து கொள்ள வேண்டாம். எத்தனை வாட்டி குடும்பத்தில் பேச்சுகள் நடந்திருக்கும். யாராவது ஒருத்தவரை பெரியவங்களையோ சின்னவங்களையோ பாரதூரமாக பேசியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், யாருக்காவது நான் எதுவும் மாறு செய்ய வேண்டியது இருக்காதுன்னு கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபாக்கள் நபியை மன்னிக்காமல் இருந்திருப்பாங்களா? முதலாவது அந்த நபி சஹாபாக்களுக்கு அநியாயம் செய்திருப்பார்களா?
சுபஹானல்லாஹ். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பார்த்து கற்பனின் மகனே என்று சொன்னதுக்கு இந்த சஹாபி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் என்னை இப்படி திட்டி விட்டார் என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொன்னார்கள், ஏன் உங்களுடைய ஜாஹிலியத்தோட பண்பு உங்களை விட்டு போகவில்லை என்று சொல்லும்போது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் செஞ்சது பாவம் என்று போய் சொன்னார்கள். அந்த சஹாபியிடம் யாரை திட்டினார்களோ அவர்களிடம் போய் சொன்னார்கள், உங்களோட காலையும் கழுத்துல வைங்க, என்ன மன்னிச்சிருங்க என்ன. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடையில ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவர் என்னோட பேச மாட்டேங்கிறார், ஏதோ அநியாயம் செய்ததை போன்று எனக்கு தோணுது யா ரசூலல்லாஹ், எப்படி யா ரசூலல்லாஹ் மன்னிப்பை தேடும் என்று வருந்தினார்கள். சகோதரர்களே, அந்த வருத்தம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் இந்த உலகத்தில் நம்ம அவர்களிடம் பாவ மன்னிப்பு தேடி போனால் நம்மளை ரொம்ப கீழ்த்தரமாக நினைப்பாங்கன்னே வச்சுக்கிறோம். பொறுத்தவரை ஒரு பெருமையோட ஒரு பெருமையோடு ஒருத்தர் திட்டோம், நீலாம் நாசமாக போவாடா அப்படின்னு திட்டோம். இன்னொரு நாள் நம்மளுக்கு வருந்துடும், நான் செஞ்சது பாவம், இப்படி திட்டி இருக்கக்கூடாது என்று. அப்போ அவர்கிட்ட போய் நிற்கிறோம், என்னை மன்னிச்சிருங்க என்று. அவர் சும்மா மன்னிப்பாரா? சும்மா மன்னிக்க மாட்டார். அன்னைக்கு என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தினான், நீங்கள் அசிங்கப்படுத்துவேன்டா, வச்சு அசிங்கப்படுத்துவார். ஒன்று என்று கேட்கிறேன், அந்த அசிங்கத்தை அங்கே வாங்கிடலாம், அல்லாஹ்க்கு முன்னாடி அசிங்கத்தை வாங்க முடியுமா? அதை பொறுக்க முடியுமா? அந்த அசிங்கம் அன்றைக்கே போயிடும். மிஞ்சி போனால் ஒரு 20 வருஷத்தில் மோத்தா போயிடும், அதை விட போயிடும். ஆனால் அல்லாஹுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு மனிதனை நீ இவனுக்கு அநியாயம் செய்தால் அதனால் இவனோட பாவங்களை நீ சுமந்துக்கொள் என்று அல்லாஹ் தந்தால் சுமக்க முடியுமா சகோதரர்களே? அதனால் தௌபாவோட 4 நிபந்தனைகள். ஒன்று, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டாவது, வருந்த வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். நாலாவது, யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும், அதை சரி செய்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு மனிதனை மன்னிக்காவிட்டால் ஏடுகள் கணக்கும். ஃபமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாரோட திராசு கணக்குறதோ, யாரோட நன்மையோட திராசு கணக்குதோ அவன் எங்க போவான்? சொர்க்கம். வமன் கஃபத் மவாஸீனுஹு, யாரோட நன்மைகளோட திராசு கணக்கவில்லையோ, லேசாக இருக்கிறதோ, எங்க போவான்? நரகம். பயந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு 2 சம்பவங்களை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்தார்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஆனால் திரும்ப ஒரு ஞாபகம் ஊட்டலுக்காக ஒரு பெண்மணி வந்தார்கள். காமிதியா என்ற பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்காக என்ன மன்னிக்கணும், என்ன தண்டனையோ அதை நிறைவேற்றுங்க யா ரசூலல்லாஹ். இப்போது மார்க்க சட்டம் இதில் என்னன்னு சொன்னால், ஒருத்தன் தனிமையில் ஒரு பாவம் செஞ்சால் அவன் தனிமையில் அல்லாஹ்விடம் தௌபா செய்வது போதுமானது. ஆனால் அந்த சஹாபி பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள்? எனக்கு அது பத்தாதோ, எனக்கு அது போதுமாக இருக்காதோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தார்கள். அப்படியும் என் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், ஆனால் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் என் பாவம் மன்னிக்கப்பட்டுருவேன் அல்லவா? அதனால் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க யா ரசூல், என் பாவத்தை மன்னிக்கணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தண்டனை நிறைவேற்றி விடுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வயத்தில் சுமந்திக்கிற பிள்ளைய பெற்று எடுத்துகிட்டு வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ போகிறாங்க, போயிட்டு பிள்ளையை பெற்று எடுத்துட்டு, பிள்ளையை பெற்று எடுக்கிறது எத்தனை மாதம்? 9 மாதம்னு வச்சுக்கிறோம். 9 மாதத்தில் பிள்ளையை பெற்று எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போது சாதாரண ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டு 2 மாதத்தில் பாவத்தை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பெண்மணி 9 மாதத்துக்கு அந்த பாவத்தை மறக்காமல், அப்போது ஒன்று மறப்பாங்க, இல்லை ஓரளவுக்கு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிறாங்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவாங்க, தண்டனைலாம் வேணாம், அன்றைக்கி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போனேன், இன்றைக்கி வேணாம், வீட்டிலே தௌபா செஞ்சிடறேன். ஆனால் அந்த பெண்மணி அந்த உணர்ச்சி, அந்த தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களை விட்டு போகவில்லை. 9 மாதங்களை கடந்து பிள்ளையை சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க யா ரசூலல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பச்சிலம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய வயசு, பால் குடி முடியட்டும், பால் குடி முடிஞ்சதுக்கு பிறகு வாங்கண்டு. பால் குடி எத்தனை மாதம்? குர்ஆன் சொல்லக்கூடியது எத்தனை? 2.5 வருடம், 2 to 2.5 வருடங்கள். இப்போ 2.5 வருடங்கள் முடிஞ்சு மொத்தம் எத்தனை? ஒரு 24 மாதம், ஒரு 9 மாதம், எத்தனை ஆச்சு? 33 மாதம். 33 மாதம் பாவம் செஞ்சு எத்தனை மாதம் ஆகுது? 33 மாதம் ஆகுது. 33 மாதம் கழிந்தும் அவர்களோட உணர்வு மாறவில்லை. ஏன்? அந்த பாவத்தோட கணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது.
அந்த பாவத்தை கனமாக அது ஒரு சுமையாக நினைத்தார்கள். அது சுமையாக இருக்க போய் 33 மாதம் கழிச்சும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அந்த உணர்வு இருந்துச்சு. இதனால் தான் உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு ஹதீஸில் ஒரு உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் ஒரு முனாஃபிக் பாவம் செஞ்சால் மூக்குக்கு மேலே ஈக்கு வந்த மாதிரி அவனுக்கு தோணும், இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஒரு நல்ல அடியான் பாவம் செஞ்சால் மலைக்கு அடிவாரத்தில் அவனை படுக்க போட்டு மலையோட உச்சத்தில் ஒரு பாறையை வைத்து அது அவன் தலையில் உருட்டி விட போகிறோம் என்று சொன்னால் அவனோட நிலை எப்படி இருக்கும்? அதே போன்ற ஒரு பாவியோட நிலை இருக்கும். அந்த பெண்மணி இத்தனை மாதங்கள் கழிந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த பிள்ளையோட வாயில் ஒரு ரொட்டி துண்டை வைத்து கொண்டு வருகிறார்கள். வச்சுட்டு, யா ரசூலல்லாஹ், இதோ இந்த பிள்ளை ரொட்டி துண்டை சாப்பிடுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு பாவ மன்னிப்பு நிறைவேற்றுங்க. இப்போ ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? என் பிள்ளைக்காவது நான் வாழணும்னு சொல்லுவாங்களே இல்லையா? நான் எனக்காக வாழாவிட்டாயும் என் பிள்ளைக்காக நான் வாழணும். அந்த பெண்ணுக்கு அந்த கவலையே கிடையாது. நாளைக்கு அல்லாஹ் என்ன கேட்பான்? என் பிள்ளையை கேட்க மாட்டான். அல்லாஹ் என்ன கேட்பான்? என் பாவத்தை பற்றி அல்லாஹ் என்னிடம் கேட்பான். என் பிள்ளையை அல்லாஹ் கேட்க மாட்டான். அவன் எப்படியோ வளர்ந்து அவன் எப்படியோ இருப்பான், அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான். ஏன் என்னோட பாவம்? அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பிள்ளை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வா என்று. ஒரு சஹாபி கையை தூக்கினார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சரியாக செஞ்சாங்க. பிள்ளை அப்படியே அனாதையை விடலை. அந்த பிள்ளையை ஒரு சஹாபியோட பொறுப்பில் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பெண்மணிக்கு அந்த கல் எறிந்து அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு சஹாபியின் மீது அந்த இரத்தம் ஒரு துளி பட்டுச்சு. சொன்னாங்க, சீ, இந்த இரத்தமா என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்மணியோட தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 சஹாபாக்களுக்கு நீங்கள் பங்கு வைத்து கொடுத்தாலும் அது நிறையாது, மீதம் இருக்கும் அந்த தௌபா. அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை இந்த பெண்மணி செய்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தௌபா நம்மளால செய்ய முடியும் தானே? ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தானா? நம்மளால செய்ய முடியும் தானே? ஆனால் அவங்கள தௌபாவின் பக்கம் தூண்டினது எது? பாவத்தோட சுமை. பாவத்தை சுமையாக நினைத்தார்கள். பாவத்தை சுமையாக நினைக்காட்டி எப்படி இருப்போம்? இப்படி ஒரு படம் பார்ப்போம், அப்படி குர்ஆனை தூக்கி ஓதுவோம். இது பாவமாக தெரியாது, இது நன்மையாக தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அதே போன்று இரண்டாவது ஒரு சம்பவம், சஹாபாக்களோட காலத்துக்கு பிறகு வந்த ஒரு பெரிய ஒரு ஆலிம் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் பொறுத்தவரையும் இன்றைக்கு ஒரு ஆலிம்கள் ஹதீஸ் விளக்கம் இதுன்னு எடுத்தால் கால ஃபுதைல் சொன்னார் என்று சொல்வார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹோட விளக்கத்தை எடுத்து வைப்பாங்க. அப்படி ஹதீஸ் கலையில் விளக்கங்களை கொடுத்தவர்கள். அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து படித்தாங்களா? கிடையாது சகோதரர்களே. அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய காலத்தில் அதாவது வாலிப வயதில் அதாவது சில அறிவிப்புகளில் வருது திருடனாக இருந்தார்கள். யாராக இருந்தாங்க? திருடன். சில இதில் வருது ஒரு பெண்ணை காதலித்தார்கள் என்று. இப்போ 2 வருது. அப்போது 2 பேருக்குமே அந்த காலத்தில் ஒரு காமனான ஒரு பண்பு என்ன? ஓட்டை பிரிக்கிறது. 2 பேருக்குமே அந்த காலத்தில் காமனான ஒரு பண்பு என்னது? ஓட்டை பிரிக்கிறது. திருடன் ஓட்டையை பிரிப்பான் எதுக்கு? திருடுவதற்கு. காதலன் ஓட்டை பிரிப்பான் எதுக்கு? காதலியை பார்ப்பதற்கு. அப்படி இவர்கள் ஒரு நாள் ஓட்டை பிரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் குர்ஆனை ஓதுகிறார். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை கூறுகிறான். இந்த வசனத்தை இறுதியாக ஒரு டேக்அவே மாரி இந்த பயானுக்கு வச்சுக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ மனிதர்கள் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிற அந்த வசனத்தை யாரோ ஒரு மனிதர் ஒரு வீட்டில் ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்போது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், அவங்களுக்கு அரபி தெரியுமா? அரபி திருடன்ல அரபி தெரியுமா? குர்ஆன் வசனத்தை கேட்டோன்னே சொன்னார்கள், பலா யா அல்லாஹ், யா அல்லாஹ் நேரம் வந்து விட்டது யா அல்லாஹ். அந்த வசனத்துக்கு பதில் சொன்னார்கள், யா அல்லாஹ் நேரம் வந்து விட்டது யா அல்லாஹ் என்று சொல்லி எந்த ஹராமுக்காக போக இருந்தார்களோ அந்த ஹராமை அப்படியே விட்டுவிட்டு அந்த வசனத்தை உணர்ந்து அந்த வசனத்தை சிந்தித்து அல்லாஹ்விடம் பதிலை சொன்னார்கள், யா அல்லாஹ் நேரம் வந்து விட்டது யா அல்லாஹ், உன் பக்கம் திரும்புவதற்கு நேரம் வந்து விட்டது யா அல்லாஹ் என்று சொல்லி தௌபாவை செய்து அன்னைக்கு ஒரு முடிவை எடுத்தார்கள். என்னோட தௌபாவோட வெளிப்பாடாக எது இருக்கும் என்று சொன்னால், நான் ஹரமிலேயே என்னோட வாழ்க்கையை கழிப்பேன். வாழ்க்கை எங்கே கழிப்பேன்? ஹரமிலேயே கழிப்பேன். இப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் தௌபா செஞ்சுட்டு அவனோட சாதாரண வாழ்க்கைக்கு வரலாம். ஆனால் அவர்கள் செய்த பாவத்தை நினைத்து பயந்தார்கள். யா அல்லாஹ் என்னோட பாவத்துக்கு பரிகாரமாக நான் ஹரமிலேயே என்னோட வாழ்க்கையை கழிப்பேன். அந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவரோட காலத்தில் என்ன ஆனார்கள்? ஒரு பெரும் அறிஞராக ஆனார்கள்.
அதனால் சகோதரர்களே, தௌபாவுக்கு நேரம் காலம் என்று எதுவும் கிடையாது. எவ்வளோ காலம் கடந்து போனாலும் சரி, எவ்வளோ பாவம் சுமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது அனைத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நம் மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே அவையில் நின்று யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னித்து விடு எல்லோரும் ஒன்றாக கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், பாவ மன்னிப்பை தேடுகிறோமா என்று தான் கேள்வி. அதனால் இந்த ரமதானை முதல் 15 கடந்து விட்டது, 2வது 15 இருக்குது. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பாவங்கள் உங்கள் பாவங்கள் அனைவர்களோட பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.